அந்த அந்த இதயத்துல உண்மை மட்டும் இல்ல, எல்லா நல்ல இயல்புகளும் அந்த இதயத்துல தான் இருக்கு. அந்த இதயம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கு. அந்த இதயம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கு. நல்ல இயல்புகள்னு சொன்னா என்னது? எளிமை, பணிவு, தூய்மை, துணிச்சல், தைரியம், நேர்மை, மன்னிக்கும் மனப்பாங்கு, இப்படி என்னென்னலாம் நல்ல இயல்புகள் இருக்கோ அவ்வளவு நல்ல இயல்புகளும் அமைந்த ஒரு இடம்தான் இதயம். ஓகே சார். எப்படி மனதை நாம் சிந்தனை களம் என்று சொல்லுகிறோமோ அது போல இதயத்தை நல்ல இயல்புகள் அமைந்த இடம் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் அந்த இதயத்தை மையமாக வைத்து என்று சொல்கிறோம் என்றால், அந்த இதயம் நாம் சொல்கிற இதுதான் ஆன்மீக இதயம். இந்த ஆன்மீக இதயம் நமக்கு ஒரு பார்வைக்கு ஒரு இடம் வேண்டும். அதற்கு தான் அந்த இதயத்தை நம்மளுடைய பௌதிக இதயத்திலே வைத்திருக்கிறோம். ஓகே சார். அந்த பௌதிக இதயத்துல நம்மளுடைய ஆன்மீக இதயம் இருக்கு. நீங்க இதயம்னு சொன்னா அது ஆன்மீக இதயம் தான். ஆன்மீக இதயம், பௌதிக இதயம் கிடையாது. ஓகே. இனிமேல நீங்க இதயத்தின்படி வாழணும், இதயத்தை மையமா வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆன்மீக இதயம் தான். இதயம் தான் மனசாட்சி. இதயம் தான் உங்களுக்கு உள்ள இருந்து வழிகாட்டுது. ஓகே சார். இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதனுக்கு இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. அதுதான். இப்ப அடுத்து சுயம். சுயம் என்பது நான் என்ற சுயம். நான் தானே முடிவெடுக்கிறேன். மனதின்படி நான் கேட்க வேண்டுமா, இதயம் சொல்படி கேட்க வேண்டுமா என்பதை நான் தான் முடிவெடுக்கிறேன். அப்ப நான் என்பது இங்கே என்னுடைய சுயம் என்று அர்த்தம். அப்ப இந்த 4 விஷயங்களும் முக்கியமாக இந்த இதய நிறைவு பயிற்சி என்ற ஆன்மீகத்திலே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஐயா, ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்வதால் என்ன நன்மைகள்? நம்ம முதலே சொல்லிட்டோம், பயிற்சி பண்றதுனாலதான் அந்த யோகம் என்ற நிலையை அடைய முடியும். இணைப்பு என்ற மூலாதாரத்துடைய இணைப்புங்கிற நிலையை அடைய முடியும் பயிற்சி செய்வதனாலதான். இது ஆன்மீக வழி. இன்னொரு வழி இருக்கு நமக்கு. ஏன்னா வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். இந்த உலகத்துல இருக்கிற போட்டிகள்ல இருந்து நம்மளும் ஒரு பெரிய போட்டியில முதன்மையா ஆகணும். நம்ம வாழ்க்கையை கழித்தாகணும். அப்ப வாழ்க்கையில் நம்ம கழித்தாகணும்னா நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்படணும். நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே முதல்ல இந்த பயிற்சியின் மூலமா நடக்குது. நம்ம அந்த பயிற்சிகள் செய்யும் போது என்னென்ன ஆற்றல்கள் இருக்கு, அத ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும். அப்ப 2 விஷயம் இதுல வந்துருக்கு. ஆன்மீகம், உலகாயுதம், இரண்டையும் சரியான முறையில கொண்டு போகணும். அதுக்குதான் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பறவையின் 2 சிறகுகள்னு சொல்றாரு. ஒரு சிறகை விட்டுட்டு இன்னொரு சிறகை பராமரிக்க முடியாது. 2 சிறகும் நல்ல முறையில இருந்தா தான் அந்த பறவை பறக்க முடியும். ஆன்மீகம் ஒரு சிறகு, உலகாயுதம் ஒரு சிறகு. அப்ப அந்த உலகாயுதத்துல இருக்கிற அந்த நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை கண்டுபிடிச்சு நம்ம அந்த ஆற்றல் மூலமா சிறப்பாக வாழ முடியும். இரண்டாவது யோகம் என்ற நிலையை அடையும். இதுல இந்த யோகம் என்ற நிலையை அடைவதற்கு பல நிலைகள் இருக்கு. உடனே அடைஞ்சிட முடியாது. ஒரு பொருளை கொடுத்துட்டு, ஒரு காசை பணத்தை கொடுத்துட்டு உடனே யோகத்தை அடைகிற மாதிரி வாங்க முடியாது. இது நிலைகள் இருக்கு. ஒவ்வொரு நிலையா கடந்து தான் போகணும். என்ன, நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, நான் கடவுள் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அகம் பிரம்மாஸ்மி, அது ஒரு நிலை. அந்த நிலையெல்லாம் தாண்டி தான் போகணும். இதுக்கு எல்லாத்துக்குமே மாஸ்டருடைய உதவி, குருவுடைய உதவி தேவை. நம்மளா செய்ய முடியாது. மாஸ்டர் யாருக்கு கிடைச்சிருக்காங்களோ அவங்களால தான் இந்த நிலையை அடைய முடியும். இதுதான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியுடைய அடிப்படை. ஓகே சார். அடுத்து ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை தொடங்குவதற்கு தகுதிகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னை மாதிரி ஆளுகளை எங்கேயோ பாக்குறோம், இது வாய்மொழி தான் பேசுறோம். அப்போ உங்களுக்கு உள்ள ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற கேள்வி இது. இந்த கேள்வி ஏற்கனவே ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கும். அப்ப அந்த கேள்விக்கு ஒரு சின்ன விதை பதில், சின்ன பதில் கிடைச்சிட்டா போதும். உடனே அவன் சிந்திக்கணும். அதை பத்தி பகுத்தறிவுங்கிறது அதுதான். ஒரு விஷயம் கிடைக்குன்னா அதை பத்தி சிந்திக்கணும். அப்ப சிந்திக்கும் போது தெரிஞ்சிடும், ஓ இது நமக்கு தேவை, அவசியம் தேவை, நம்மளால முடியாது, நம்ம ஒரு குரு தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கு ஆர்வத்தை வளர்த்துக்கணும்.
நம்பிக்கை வளர்த்துக்கணும். நம்பிக்கைங்கிறது முதல்ல அவங்க நம்ம இப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது, மாஸ்டர் சொல்றதை கேட்கும்போது ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வருதா, அது வளருதான்னு பார்க்கணும், பயிற்சி செய்து பார்க்கணும். அப்ப அது ஆர்வம் தான் அடிப்படை. ஆர்வம், நான் இது எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை நம்ம உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அது புரிஞ்சுக்கிட்டவங்க உடனே அதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும். இதுதான் தேவை. சரி 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 ஐயா, அடுத்த கேள்வி, தியானம் என்றால் என்ன? தியானம் என்றால் என்ன என்பதற்கு முன்னால தியானம் எதற்கு செய்ய வேண்டும்? தியானம் வந்து அதனுடைய பொருள் என்னன்னா, நாம எதன் மீது தியானம் செய்கிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம். இதுதான் தியானத்துடைய விளக்கம். இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, மூலாதாரத்தோட இணையணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப மூலாதாரத்தின் மேலதான் நம்ம வந்து தியானம் செய்யணும். தியானம்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு பொருளை பற்றி தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பது, அதுதான் தியானம். அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறது